ஹடார் மிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒயிட் டெவில் ஜங்குக் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். தயாங் எஃப்எஃப் வந்து நாட் ஃபைன்னு ஒன்று போட்டுட்ருந்தால, ஆக்சுவலி அது என்னால் இனிமேல் கன்டினியூ பண்ண முடியாது. பிகாஸ் அது வேறு ஒரு சீரியலோட கனெக்ட் ஆகுது. என்னமோ தெரியல, எனக்கு அது காப்பி அடித்த மாதிரி இருக்குது. ஸோ சுத்தமாக எனக்கே பிடிக்கல. ஸோ இனிமேல் அந்த சீரீஸ் என்னால் போட முடியாது. அதுக்கு பதிலாக தயாங்க்கு நான் ஒரு நியூ எஃப்எஃப் போடுறேன். அது உங்களுக்கு பிடிக்கும், கண்டிப்பாக பிடிச்ச மாதிரி போடுறேன்டா. சாரி, தயாங் எஃப்எஃப் வந்து நான் எடுத்துருக்கக்கூடாது. ஆனால் வேறு வழி இல்லை, நான் எடுத்தே ஆகணும்னு முடிவு எடுத்துகிட்டு தான் எடுத்துட்டேன். சாரிடா. அப்புறம் ஜிமின் எஃப்எஃப்பையும் நான் போட்டுடுறேன். அப்புறமா ஓல்டு சேனலில் டார்க் சைடுன்னு ஒரு எஃப்எஃப் போட்டுட்ருந்தேன். ஆக்சுவலி அதை என்னால் இனிமேல் கன்டினியூ பண்ணவே முடியாது. நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், அதை என்னால் எடுக்க முடியல. ஸோ அதனால தான் நான் அதை அப்படியே விட்டுட்டேன். டார்க் சைடு அந்த எஃப்எஃப்க்கு பதிலாக தான் ஒயிட் டெவில் இதையே நான் எடுத்திருக்கேன். அந்த எஃப்எஃப்பை இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் நான் இதை எடுத்திருக்கேன். ஸோ அந்த எஃப்எஃப் பிடிச்சவங்களுக்கு இதுவும் பிடிக்கும். ஸ்டார்டிங்கில் ஒயிட் டெவில் ஸ்லோவாக தான் போகும், டார்க் சைடு எப்படி போச்சு அந்த மாதிரி. ஆனால் இது உங்களுக்கு பிடிக்கும்டா. பட் நான் கன்ஃபார்மாலாம் சொல்லலை, குத்து மதிப்பாக சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் பாருங்கள். அப்புறமா என்னோடய சேனல் பிடிக்கல, என்னோடய வாய்ஸ் பிடிக்கல அப்படின்றவங்க நீங்கள் பார்க்க வேணாம், ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேடா. இப்போ நம்ம நேராக கதைக்குள்ளே போயிடலாம். போன எபிசோடில் என்ன நடந்திருக்குன்னா, உங்கள் பேக்கை ஒருத்தன் திருடிட்டு போயிருப்பான். சப்வே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு கால் வந்திருக்கும், உங்கள் பேக் கிடச்சிருச்சு, வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்கன்னு. நீங்களும் கிளம்பி போயிருப்பீங்க. அது வரைக்கும் பார்த்துருந்தோம். இதில் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ நீங்களும் அந்த ரயில்வே ஸ்டேஷன் தான் போகிறீங்க. அங்கே ட்ரெயின் போகுது. அந்த சத்தத்தை கேட்டதுமே அப்படியே காதெல்லாம் மூடிட்டு நின்றுடுறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குது, தலையெல்லாம் பயங்கரமாக வலிக்குது. அந்த அனௌன்ஸ் பண்ணுற சவுண்டு, ட்ரெயினோட சவுண்டு, அப்புறம் நிறைய பேர் நடந்துகிட்டே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் உங்களால் காது கொடுத்து கேட்கவே முடியல. அப்படியே தலையெல்லாம் வலிக்குது. தலையை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துடுறீங்க. மெதுவாக ஐஸ் ஓப்பன் பண்ணி ஆப்போசிட்டில் பார்க்குறீங்க. ரெட் கலர் டிஷர்ட் போட்ட பொண்ணு உங்களை பார்த்த மாதிரி ஆப்போசிட்டில் நின்றுட்டுருக்கா. அதுவும் தண்டவாளம் பக்கத்துலேயே. அப்போ ட்ரெயின் வர சவுண்ட் கேட்குது. அந்த பொண்ணு உங்களை பார்த்து ஏதோ சொல்கிறா. ட்ரெயின் பக்கத்தில் வந்த உடனே மல்ல அந்த மாதிரி அந்த தண்டவாளத்துலேயே விழுந்துடுறா. அவள் விழுந்ததுமே ட்ரெயின் அவன் மேலே ஏறிட்டு போகுது. அந்த பொண்ணோட டெட் பாடி கூட கிடைக்காது போல், அந்த அளவுக்கு சதஞ்சிருச்சு. ரத்தம்லாம் பயங்கரமாக தெரிச்சிருச்சு. அதை பார்த்துட்டு அப்படியே கத்த ஆரம்பிச்சிடுறீங்க. பட் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே அதெல்லாத்தையும் கண்டுக்காமல் நார்மலாக தான் போயிட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் கத்தவும் உங்களை பார்த்துட்டே போகிறாங்க. அப்போ ஒரு பொண்ணு தான் உங்கள் பக்கத்தில் வரா. மேடம், மேடம் என்னாச்சு, ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? ட்ரெயினில் ஒரு பொண்ணு விழுந்துட்டா. பொண்ணா? எங்கே விழுந்தாங்க? அதோ அங்கே அப்படின்னு கை காட்டுறீங்க. அங்கே ரத்தம்லாம் தெரிச்சிருக்குள்ள, சுத்தமாக அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எங்கே விழுந்துட்டாங்க? மேடம், மேடம் உங்களை தான். என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை, யாரோ விழுந்துட்டாங்கன்னு சொன்னீங்க. இல்லை, யாரும் விழலை. அப்புறம் எப்படி கத்திட்டு இருந்தீங்க? அது நான் கொஞ்சம் டேப்லெட் போட்டிருந்தேன்னா, அது ஏதோ சைடு எஃபெக்ட் ஆகிடுச்சு போல். ஐயோ, இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்லாம் ஆகிற மாதிரி பார்த்துக்காதீங்க மேடம், பார்த்து போங்க. ஆமாம், நீங்கள் எங்கே போகணும்? போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷனா? ஆமாம், சப்வே போலீஸ் ஸ்டேஷன் தான் போகணும். ஆல்ரெடி சப்வேல தான் இருக்கீங்க அப்படின்னா இங்கே பக்கத்துலேயே இருக்க போலீஸ் ஸ்டேஷன் தானே? ஆமாம். நீங்கள் என்ன கூட்டிகிட்டு போகிறீங்களா? கூட்டிகிட்டு போகிறேன் வாங்க அப்படின்ட்டு அவள் உங்களை கூட்டிகிட்டு போகிறா. நீங்கள் அந்த ட்ரெயின் போகிற இடம், தண்டவாளத்தை பார்க்குறது, இதெல்லாமே ரொம்ப பயந்துட்டு தான் பார்க்குறீங்க. ஆமாம், இங்கே என்ன வேலையாக வந்தீங்க? மேடம், இங்கே என்ன வேலையாக வந்தீங்கன்னு கேட்டேன். அது என் பேக்கு காணாமல் போயிடுச்சு, அதுக்கு அடிச்சதாக கால் பண்ணாங்க, அதான். சரி வாங்க. ஐயோ, உங்களை வேறு நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு ஏதோ வேலை இருந்தால் நீங்கள் போய் பாருங்கள், நான் போய்க்கிறேன். அட, எனக்கு எந்த வேலையும் இல்லை, நானும் அதே போலீஸ் ஸ்டேஷன் தான் போகிறேன். எதுக்கு? நான் அங்கே தான் வேலை செய்கிறேன். என் பேர் சார்மி. ஓ, நைஸ் டு மீட் யூ. வாங்க அப்படின்ட்டு உங்களையும் கூட்டிகிட்டு போகிறா. ஸோ நீங்களும் ஸ்டேஷன் போகிறீங்க. ஸ்டேஷன் போனால் அங்கே இன்ஸ்பெக்டராக இருக்கிறது நம்ஜுன் தான். அவரும் உங்கள் பேக்கை கொண்டு வந்து கொடுக்குறாரு. எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே சார் அப்படின்ட்டு நீங்களும் எல்லாத்தையும் செக் பண்ணுறீங்க. எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. நம்ஜுனும் சார்மியை பார்த்துட்டு, உனக்கு வரதுக்கு இவ்வளோ நேரமா? இதே வேலையாக போச்சு உனக்கு. சாரி சார், கொஞ்சம் டிராஃபிக் ஜாம், லேட் ஆகிடுச்சு. டெய்லி ஏதோ ஒரு ரீசன் சொல்லிகிட்டே இரு அப்படின்னு திட்டுறாரு. சார்மியும் தலையை சொரிஞ்சிட்டே நிற்கிறா. சார்மி நம்ஜுன் கிட்ட தான் அசிஸ்டண்ட்டாக வேலை செஞ்சிட்ருக்கா. நீங்களும்? சார், எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. யார் என் பேக்கை திருடினாங்கன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம் வாங்க அப்படின்ட்டு செல்லுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. உள்ளே ஒரு பையன் உட்காந்துருக்கான். அதுவும் ரொம்ப பயந்து போய் உடம்புலாம் பயங்கரமாக அடிபட்டிருக்கு. ஒரு மூலையில் உட்காந்துட்ருக்கான். நீங்களும்? என்ன சார் இப்படி போட்டு அடிச்சிருக்கீங்க? நாங்கள் ஒன்றும் அடிக்கலை,
அவன் வந்ததே இந்த நிலமையில தான் வந்தான். யாரா அடித்தான்னு கேட்டால் பயப்படுறான், சொல்லவே மாட்றான். ஆனால் பாவம் சார், சின்ன பையனாக இருக்கான், இவனை போட்டு இந்த அடி அடிச்சிருக்கீங்க. யார் அவனா? சின்ன பையன். அவன் மேலே எத்தனை கேஸ் இருக்குது தெரியுமா? நல்ல வேலை இவ்வளோ அடியும் வாங்கிட்டு உயிரோடு இருக்கானே, அது எனக்கே அதிசயமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவனை நாங்கள் ஒன்றும் அடிக்கவே கிடையாது. ஆக்சுவலி நானே ஸ்டேஷனுக்கு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். எனக்கு முன்னாடி இங்கே வேற ஒரு ஆஃபீஸர் இருந்தார். அவர் இருக்கும்போது தான் இவன் காலையில் ஒரு 4 மணிக்கு வந்து சரண்டர் ஆகியிருக்கான். ஒரு பொண்ணோட பேக்கை திருடிட்டான், மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி கத்தி கூப்பாடு போட்டுட்டான். நைட் ஃபுல்லாக யாராவது வச்சு செஞ்சுருப்பாங்க போல், அதான் இப்படி பயந்துட்டு உட்காந்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லும்போதே அந்த பையன் உங்களை பார்த்துட்றான். உங்களை பார்த்த உடனே டக்குன்னு உங்ககிட்ட வந்து காலை பிடிச்சி கெஞ்சிட்ருக்கேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு வேறு கத்திகிட்ருக்கான். உங்களுக்கு வேறு ஒன்றும் புரியல. சார்மியும் நம்ஜுனா அவனை பிடிச்சி இழுக்கிறாங்க. நீங்கள் விழுந்துடக்கூடாதுன்னு சைடில் அந்த செவுத்தெல்லாம் பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அவன் வேற கதறான், என்னை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்ட்டு. நம்ஜுனும் அப்படி இப்படின்னு ட்ரை பண்ணி அவனை இழுத்து உள்ளே போட்டு கதவை சாத்தி லாக் பண்ணிடுறாரு. என்ன சார், என்ன இவன் என் காலை பிடிச்சி கெஞ்சிட்ருக்கான்? அதான் எனக்கும் புரியல. வந்ததுலேருந்து அமைதியாக உட்காந்துட்டு இருந்தான். யாரை பார்த்தாலும் பயமாக இருக்குது, விட்டுருங்க விட்டுருங்கன்ட்டு இருந்தான். இப்போ என்ன ஆச்சு இவனுக்கு அப்படின்னு நம்ஜன் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் வேகமாக ஓடி வந்து அப்படியே அந்த கதவோட கம்பியை பிடிச்சிட்டு என்னை மன்னிச்சிருங்க மேடம் அப்படின்னு உங்களை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கான். அவன் கையெல்லாம் பிளட்டு. அவன் அண்டர்வேர் மட்டும்தான் போட்டிருக்கான், மேலே ஷர்ட் எதுவுமே போடல. அவன் உடம்பு முழுக்க பயங்கரமாக காயமாக இருக்குது. நீங்கள் தான் ரொம்ப பயந்து போயிட்டு நம்ஜன் பின்னாடி ஒளிஞ்சுக்கிறீங்க. டேய், தேவையில்லாமல் கத்திட்டு இருக்காத, உள்ளே போ. இல்லை, அவங்கள என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கள், அப்போ தான் அவன் என்னை உயிரோடு விடுவான். யாரா? யார் அது? அந்த டார்க் டெவில், அவன்தான். என்னது டார்க் டெவிலா? ஆமாம், நைட் ஃபுல்லாக அவன் தான் என்னை வச்சு அடித்தான். இவங்க ஃபோட்டோவை காமிச்சு இந்த பொண்ணுக்கிட்டேருந்து எதுக்கு பேக்கை திருடினேன், எதுக்கு அவளை தள்ளி விட்டேன்னு சொல்லி என்னை போட்டு அடித்தான். இந்த பொண்ணுக்கிட்ட சாரி சொல்லியே ஆகணும்னு சொல்லி அடித்தான். அப்போ நம்ஜன் வேற யோசிக்கிறாரு, இது என்னடா டார்க் டெவில் அப்படின்ட்டு. நீங்களும் யோசிக்கிறீங்க, எவன்டா அது இந்த வேலையை பார்த்தது அப்படின்ட்டு. சார்மியும் பார்க்குறா நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்கன்னு. அவளும் உங்களை அங்கேருந்து தள்ளி கூட்டிகிட்டு வந்துடுறா. பயப்படாதீங்க மேடம். இல்லை, என்ன டார்க் டெவில்னுலாம் சொல்கிறான், எனக்கு பயமாக இருக்கே. மேடம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா அவன் ஏதோ சொல்லுவான். இல்லை, அவன் சொல்கிறத பார்த்தா சும்மா சொல்கிற மாதிரி தெரியல, எனக்கு பயமாக இருக்குது. ஆல்ரெடி நானே ஒரு பிரச்சனையில் இருக்கேன், இதில் இது என்ன டார்க் டெவில், எனக்கு புரியல. மேடம், என்ன ஏதுன்னு விசாரித்து நானே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நீங்கள் இப்போ பத்திரமா வீட்டுக்கு போங்க. என்ன ஏதுன்னு தெரிஞ்சிரும்ல. அந்த டார்க் டெவிலை சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருவீங்களா? பிடிச்சிருவோம், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி உங்களை அனுப்புகிறா. ஸோ அவளும் உள்ளே வரா. நம்ஜன் உட்காந்து யோசிச்சுட்ருக்காரு. என்ன சார் யோசிச்சுட்ருக்கீங்க? அந்த டார்க் டெவில் பற்றி தான் சார். டார்க் டெவில்னு சொன்னதும் நீங்கள் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டீங்க. என்ன சார், ஏதாவது ப்ராப்ளமா? ப்ராப்ளம்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை, பட் அவன் யாருன்னு இப்போ வரைக்கும் தெரியல, அதுதான் ப்ராப்ளம். ஏன் சார், என்னாச்சு? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சுவலாக நான் டியூட்டியில் ஃபஸ்ட் டைம் ஜாயின் பண்ணப்போ இந்த டார்க் டெவில் கேஸை நான் பார்த்தேன். இவனை பற்றி அந்தளவுக்கு பெருசாக யாருக்குமே தெரியல. அந்த டைமில் இந்த ஸ்கூல் பொண்ணுங்களோட நியூட் வீடியோஸு, ஃபோட்டோஸு, காலேஜ் பொண்ணுங்களதுன்னு நிறையவே தப்பாக வந்துட்டு இருந்துச்சு. இதனால் நிறைய பேர் சூசைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லா ஸ்டேஷனுக்கும் கம்ப்ளைண்ட்லாம் போயிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் டார்க் டெவில்னு ஒருத்தன் வந்த கொஞ்ச நாள்லேயே அந்த வீடியோஸு, ஃபோட்டோஸு ஒன்று விடாமல் மொத்தத்தையே ஹேக் பண்ணி தூக்கிட்டான். அது மட்டும் இல்லாமல் எவன்லாம் இந்த வீடியோ எடுத்தானோ அவனோட டீட்டெயில்ஸ் வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புனான். அதை வச்சு தான் அந்த பசங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணோம். இப்போ ஒரு கொஞ்சம் வருஷமாக அவன் ஆஃபில் தான் இருந்தான். சடனாக எப்படி ஆனான்னு தான் எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த டிடின்றவன் மனுஷனா இல்லை மிஷினான்னு கூட தெரியாது. அவன் சிஸ்டம்லாம் பயங்கரமாக ஹேக் பண்ணுவான். அவனுக்கு போட்டியாக அப்போவே ஒயிட் டெவில்னு இன்னொரு வெப்சைட் ஒன்று வந்துச்சு. இப்போ வரைக்கும் இவங்களை பற்றி எதுவுமே தெரியல. ஏன் இந்த 2 வெப்சைட்டையும் ஒருத்தன் மட்டும்தான் மெயின்டைன் பண்ணுறானா, இல்லை 2 பேரும் வச்சுருக்காங்களான்னு தெரியல அப்படின்ட்டு டார்க் டெவிலோட அந்த வெப்சைட்டை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. சார்மியும் வந்து சிஸ்டத்தில் பார்க்குற டார்க் டெவில்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இப்போ அப்படியே ஹாஸ்பிட்டலில் நேஹா ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வெளியே வராங்க. அவளை பார்க்கறதுக்காக அந்த ஹாஸ்பிட்டலோட டைரக்டர் வந்திருக்காரு. அவளும் ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிட்டு வரா. என்னம்மா, எப்படி இருக்க? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க அங்கிள்? எனக்கும் எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். தயாங் எப்படி இருக்கான்? அவனுக்கு என்ன, நல்லா தான் இருப்பான். சரி, இன்றைக்கி ஈவினிங் எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நீ வரியா? இல்லை சார், என்னால் வர முடியாது. ஏம்மா, நீ வரலாம்ல? வரலாம், பட் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. சரி, அமீரா விஷயம் என்னாச்சு? அதை இப்போ வரைக்கும் தயாங் பார்த்துட்டு தான் இருக்கானா? இதை பற்றி நீங்கள் எதுக்காக என்கிட்ட கேட்குறீங்க? இல்லை, அவன் அண்ணன் எதுக்கும் தெரிஞ்சுக்கலாமே தான். இல்லை, எங்கள் அண்ணா அதெல்லாம் பார்க்குறதில்ல. அது மட்டும் இல்லாமல் அமீரா சூசைட் தானே பண்ணிக்கிட்டா.
அந்த கேஸை ரீஓப்பன் பண்ணுறதுனால என்ன இருக்க போகுது, அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேஹா பாட்டுக்கு போகிறாங்க. டைரக்டரும் நேஹாவையே பார்க்குறாரு. நேஹாவோட டியூட்டி டைம் முடிஞ்சிருக்கும். ஸோ அவங்களும் காரில் போயிட்டுருக்காங்க. அப்போ டக்குன்னு கார் ஸ்டாப் ஆகிடுது. என்னன்னு இறங்கி போய் பார்க்குறாங்க. பார்த்தா டயர் பஞ்சர் ஆகிடுச்சு. இந்த டைமில் தான் இந்த கருமம் இப்படி பஞ்சர் ஆகுமா சே அப்படின்ட்டு நல்லா பார்த்தா ஆணிக்கட்டை டயரில் இருக்குது. அது மேலே ஏறினதுனால தான் பஞ்சர் ஆகிடுச்சு. அவங்களும் அந்த கட்டையை கையில் எடுக்கிறாங்க. என்ன இது தானாக பஞ்சர் ஆன மாதிரி இல்லையே அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்குறதுக்குள்ள அவள் தலையிலே பின்னாடி யாரோ அடிச்சிடுறாங்க. அங்கேயே மயங்கிட்டுறா. அவளையும் தூக்கிட்டு போகிறாங்க. இப்போ அப்படியே உங்களை பார்த்தா நீங்கள் பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் மொபைல் ரிங் ஆகுது. நீங்களும் எடுத்து பார்த்தா நிறைய நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கு. நீங்களும் என்னடா இது இத்தனை வருது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறீங்க. பார்த்தா நிறைய ஃபோட்டோஸு வீடியோஸ் இந்த மாதிரி வந்துட்டுருக்கு. நீங்களும் அந்த வீடியோவை ஆன் பண்ணி பார்க்குறீங்க. ஸ்டார்டிங்லேயே அந்த ஸ்டாக்கர் வந்து ஃபோனை ஆன் பண்ணுறான். அவன் ஃபேஸில் பிளாக் கலரில் மாஸ்க் போட்டிருக்கான். அதுவும் டெவில் மாஸ்க்கு. அவன் அந்த வீடியோவை கொஞ்சம் கூட எடிட் பண்ணாமல் அப்படியே தொக்கா ஃப்ரெஷ்ஷாக அனுப்பியிருக்கான். நீங்களும் அந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது என்ன நடக்குமோ அப்படின்ட்டு. இப்போ ஸ்டேஷனில் ஒரு பையனை பார்த்துட்டு வந்திருப்பீங்கல்ல, உங்ககிட்ட கூட சாரி சொல்லிட்டு இருந்திருப்பானே, அவன் பேர் லின்னை தான் அந்த சேரில் கட்டி போட்டு வச்சுருக்கான். லின்னோட கண்ணெல்லாம் கட்டி அவன் ஷர்ட்டு பேண்ட்டெல்லாம் கழட்டிவிட்டு அண்டர்வேரோட உட்கார வச்சுருக்கான். கையில் பெருசாக ஒரு கால் ஸ்டிக்கை எடுத்துகிட்டு போய் அந்த பையனை போட்டு பயங்கரமாக அடின்னு அடிச்சிடுறான். அந்த டார்க் டெவிலும், ஏண்டா ஊர் உலகத்தில் உனக்கு வேறு பேக்கே கிடைக்கலையா, அவள் பேக் தான் கிடச்சிச்சா, எதுக்கு தேவையில்லாமல் அவகிட்ட இருந்து பிடிங்கிட்டு போனேன், இத்தனைக்கும் அவளை தள்ளி விட்டுட்டு வேற போயிருக்க, அவளுக்கு வலிச்சிருக்கும்ல, அதுக்கு ஏன்டா என்னை போட்டு இந்த அடி அடிக்கிற, வலிக்கணும் இல்லடா, உனக்கு வலிக்கணும்ல, அப்போ தானே அவளோட வலி உனக்கு புரியும். அதுக்கு தான் டே அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து பேகு மட்டும்தான் திருடினேன், ஜஸ்ட்டு நான் அவளை தள்ளி விட்டேன், அதுக்கு இப்படி போய் என்னை போட்டு அடிக்கிறியேடா, ப்ளீஸ்டா, என்னால் சுத்தமாக முடியல, செத்துருவோம் போல். ஆஹா இல்லை சாகலாம் மாட்டேன். இந்த டார்க் டெவில் யாரையும் கொலை பண்ணுறவன் கிடையாது. நான் உனக்கு நீ பண்ண தப்புக்கு பனிஷ்மெண்ட் தான் கொடுக்குறேன். இதனால் நீ ஒன்றும் சாக மாட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் தான் விட்டுருவேன். இல்லைடா வேணாம் என்னை விட்டுரு, எனக்கு பயமாக இருக்கு, என்னை மன்னிச்சிரு. மன்னிப்பு என்கிட்ட கேட்டு என்ன பிரயோஜனம், அவகிட்ட போய் கேளு அப்படின்ட்டு அவன் கண்ணில் இருக்க கிளாத்தை எடுத்துகிட்டு உங்கள் ஃபோட்டோவை காமிக்கிறான். இந்த பொண்ணு தான், இந்த பொண்ணுட்டு இருந்தால் தானே பேக்கை திருடினேன். அப்போ அவனும் அழுதுகிட்டே ஆமான்னு தலையாட்டுறான். இவ ஒரு வேளை மன்னிச்சிட்டா அப்படின்னா உன்னை நான் உயிரோடு விட்டுறேன், அப்படி இல்லைன்னா உன்னை தேடி வந்து கொல்லுவேன், அது வரைக்கும் பனிஷ்மெண்ட் அனுபவி அப்படின்னு பயங்கரமாக போட்டு அடிக்கிறான். உங்களுக்கு அதை பார்க்க கையெல்லாம் நடுங்குது. இப்போ தான் புரியுது உங்களுக்கு அந்த பையன் ஏன் அவ்வளோ கெஞ்சி கேட்டான், எவ்வளோ மன்னிப்பு கேட்டான் அப்படின்ட்டு. ஸோ அந்த டார்க் டெவிலும் அந்த பையனை அடித்து முடிச்சுட்டு வீடியோவை ஆஃப் பண்ணுறான். நீங்களும் பார்த்து முடிச்சுட்டு அந்த ஃபோட்டோவை ஆன் பண்ணி பார்க்குறீங்க. அந்த பையனை அடிச்சிருப்பான்ல, ஸோ அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கான். மெசேஜஸ்லாம் அனுப்புகிறான். உன்னை ஹர்ட் பண்ணவன நான் ஹர்ட் பண்ணிட்டேன், என் லவ் உனக்கு புரியல அப்படின்னா புரிய வைக்க வேண்டியது இருக்கும், உன் கையில் ரிங் இல்லை மரியாதையாக போட்டுக்கோ, இன்றைக்கி நீ என்னை மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அனுப்பியிருக்கான். உங்களுக்கு அதை பார்த்ததுமே சரியான பயம். நீங்கள் இவன் ஜஸ்ட்டு ஸ்டாக்கர் மட்டும் தான், ஃபாலோ மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இவன் என்னடானா இப்படி இருக்கானே அப்படின்னு யோசிக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு டார்க் டெவிலை பற்றி எந்த ஐடியாவுமே இல்லை. ஸோ அந்த ஃபோட்டோவை நல்லா ஜூம் பண்ணி பார்க்குறீங்க. அவனை அடிச்சிருப்பான்ல, ஸோ அவன் உடம்பு முழுக்க எல் ஷேப்பில் தான் பயங்கரமாக அடிபட்டிருக்கு. கால்ஃப் பேட்டை திருப்பி ஹேண்டில் பக்கமாகவும் அடிச்சிருக்கான். அவன் முதுகில் அந்த அச்சு நல்லாவே தெரியுது. அதில் ஏதோ உங்களுக்கு டவுட்டாக இருக்குது. நல்லா ஜூம் பண்ணி பார்க்குறீங்க. நல்லா உத்து பார்த்தா அதில் ஒரு இனிஷியல் தெரியுது, வீன்னு. அதை பார்த்ததும் உங்களுக்கு சரியான ஷாக்கு. தயாங், இது தயாங்கோட கால்ஃப் பேட்டு தானே, இது எப்படி இவங்கிட்ட இருக்குன்னா அப்போ அந்த ஸ்டாக்கர், டார்க் டெவில் இதெல்லாமே தயாங் தானா? இருக்காது, எப்படி தயாங் இப்படி பண்ணுவார், வாய்ப்பில்லை அப்படின்னு யோசிக்கிறீங்க. தயாங் நைட்டு வீட்டுக்கு வந்து உங்களை கிஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணியிருப்பார்ல, அது ஞாபகம் வந்ததுமே ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம். ஆக்சுவலி தயாங்கும் நீங்களும் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. 2 பேரும் எப்படி மீட் பண்ணியிருந்திருப்பீங்கன்னா, தயாங்கு கால்ஃப் விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக கால்ஃப் கிரவுண்டில் வந்து விளையாடிட்டு இருந்திருப்பாரு. அங்கே நிறைய பேர் வந்து விளையாடுவாங்க. அங்கே தான் நீங்கள் பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த கிரவுண்டை க்ளீன் பண்ணுறது, ஜூஸ் மிஷினில் அந்த ஜூஸ் எல்லாம் ஃபில் பண்ணி வைக்கிறது, பாலை பொறுக்கிட்டு வருதுன்னு பார்ட் டைம் ஜாப் பார்த்து தான் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அந்த டைமில் நீங்களும் தயாங்கும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. பட் இடையில 2 பேத்துக்கும் சண்டே ஆகியிருக்கும். ஸோ நீங்களே பிரேக்கப் பண்ணியிருப்பீங்க. தயங்கும் வீட்டில் பார்த்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பாரு. அந்த டைம்லேயே உங்களுக்கு நல்லா தெரியும் தயங்கிட்ட ஒரு கேர்ள்ஸ் பிளாட் இருக்கும். அதில் வீன்ற ஒரு சிம்பிள் போட்டிருப்பாரு அவரோடதுன்றதுனால.
அது அவருக்கு ரொம்பவே ஸ்பெஷல். அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு பேட்டு அது ஒன்று மட்டும்தான் இருக்குது. பிகாஸ் அது தயங்க ஆர்டர் பண்ணி செய்ய சொன்னது. அது இப்போ இந்த ஸ்டாக்கர்கிட்ட இருக்குது, டார்க் டெவில் கிட்ட இருக்குது. அப்படிங்கும்போது தயங் மேலே தான் உங்களுக்கு சந்தேகமே வருது. ஏன்னா இப்போ வரைக்கும் தயங்கு உங்கள் மேலே லவ் இருக்குது. எப்படியாவது உங்களை மிஸ்ட்ரெஸ் ஆகாவது வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. வாய்ப்பு இருக்க தான் செய்யும் அப்படின்ற மாதிரி தான் நீங்களும் யோசிக்கிறீங்க. இப்போ அப்படியே ஈவினிங் திவி ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டா. அவள் கிரவுண்டில் விளையாடிட்டு இருக்கா. திவி இங்கே வா, மரியாதையே வந்து சாப்பிடு. மா போதும்மா, வாடி வந்து சாப்பிடு அப்படின்ட்டு ரித்து திவிக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. தயாங் வீட்டில் இல்லை, அவர் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாரு. அவள் கையில் ஒரு பால் வச்சு தான் விளையாடிட்டுருக்கா. மா போதும்மா, என்னால் சாப்பிட முடியல, எடுத்துகிட்டு போ. இதே வேலையாக போச்சு உனக்கு. உனக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்குள்ளே எனக்கு எனர்ஜி போயிடுது. இங்கேயே விளையாடு, எங்கேயும் போவாத அப்படின்ட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க. திவி பால் வச்சு விளையாடிட்டு கேட்டுக்கு வெளியே வந்துடுறா. வாட்ச்மேன் கூட அங்கே இல்லை. கேட்டு வேற ஓப்பனில் இருக்கவும் பாப்பா வேற வெளியே வந்துடுறா. அந்த பாலையும் அவள் தூக்கி போட்டுட்டு விளையாடிட்டு வந்துட்டு இருக்கா. அப்போ அந்த பால் அப்படியே உருண்டு போய் ஒருத்தர் கால் கிட்ட நிற்குது. அவளும் போயிட்டு அந்த பாலை எடுத்துட்டு நிமிர்ந்து பார்க்குறா. அங்கே இருக்கிறது ஒயிட் டேபிள் தான். ஒயிட் டேபிள் மாஸ்க்கை போட்டுட்டு நின்றுட்டு இருக்கான். திவி வேற பார்த்துட்டு பயப்படுறா. இப்போ அப்படியே ரித்துவை பார்த்தா அவங்க அம்மா கால் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட பேசி முடிச்சுட்டு வெளியே வரா. திவி 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 எங்கடி இருக்க அப்படின்னு ரித்து திவி தேடிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையும் தேடிட்டு வீட்டுக்குள்ளேயும் போய் தேடி பார்த்துட்டு வெளியே வராங்க. கேட்டு வேற ஓப்பனில் இருக்கு. அதை பார்த்ததுமே ரித்துக்கு புரிஞ்சிடுது, பாப்பா வெளியே போயிருக்கா, எங்கே போயிருக்கான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவெலாம் அழுதுகிட்டே தேடிட்டு இருக்காங்க. டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நைட்டு, அப்போ தான் வீட்டுக்கே வரீங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்களும் லிஃப்ட்லேருந்து வெளியே வரீங்க. அப்போ உங்கள் மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. நீங்களும் என்னன்னு பார்க்குறீங்க, தயங் தான் அனுப்பியிருக்காரு உன்னை மீட் பண்ணணும் அப்படின்னு. அதை பார்த்ததுமே நீங்கள் கன்ஃபார்மே பண்ணிடுறீங்க. அப்போது இவன் தான் இவ்வளோ நாளாக என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்கான். ஆனால் தெரியாமல் முட்டாளாக இருந்திருக்கேன். அந்த ஸ்டாக்கர் வேறு என்னை மீட் பண்ண வரதா சொல்லியிருந்தேன். இப்போ தயங்கும் இதையே சொல்கிறாருன்னா கண்டிப்பாக தயங் தான் அந்த ஸ்டாக்கர். இல்லை, எந்த காரணத்துக்காகவும் தயங்க நான் பார்க்கக்கூடாது, அவர் அவாய்ட் பண்ணணும் அப்படின்ட்டு மொபைலை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறீங்க. நீங்களும் பாஸ்வேர்டெலாம் போட்டு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா உள்ளேருந்து ஒரே தண்ணியாக வந்துட்டுருக்கு. அதை பார்த்ததுமே நீங்களும் டக்கு டக்குன்னு உள்ளே போகிறீங்க. நிறைய தண்ணி இருக்குது உள்ளே. நீங்களும் உங்கள் ரூமில் இருக்க வாஷ்ரூம் போயிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா பைப்பு உடஞ்சிருக்கு. இது எப்படி திடீர்னு உடஞ்சிச்சு? ஐயோ, வீடு முழுக்க இவ்வளோ தண்ணியாக இருக்கே அப்படின்ட்டு நீங்களும் போயிட்டு ஒரு கிளாத் எடுத்துகிட்டு வந்து அந்த பைப்பை சுற்றி டைட்டாக கட்டுறீங்க. என்னதான் இருந்தாலும் அது துணி தானே. ஸோ அது நனைஞ்சு அதுலேருந்து தண்ணி வந்துட்டு தான் இருக்குது. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு சில திங்ஸ் எல்லாம் கீழே கிடக்குது, அதெல்லாத்தையும் எடுத்து எடுத்து சேஃபாக வச்சிட்ருக்கீங்க. அப்போ ஒரு ட்ராவை ஓப்பன் பண்ணுறீங்க. அங்கே அந்த ரிங் இருக்குது. ரிங்குக்கு பக்கத்தில் ஒரு டைரி இருக்குது. அது உங்களோட தான். அந்த ரிங்கையும் டைரியும் எடுத்துக்கிட்டு உங்கள் ரூமில் பால்கனி இருக்கும். அந்த டோரை எப்போவுமே க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருப்பீங்க. ஸோ இப்போ போயிட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டுறீங்க. அந்த டோரெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நீங்களும் வெளியே வந்துட்டு கதவை சாத்தி லாக் பண்ணிடுறீங்க. காரிடோர்லேயே உட்காந்துட்ருக்கீங்க. எங்கே போகிறது என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த ரிங்கையும் போட்டுக்கிறீங்க. அப்போ ஜங்குக்கு வராரு. கையில் ஏதோ கவர் வச்சுருக்காரு. உங்களை பார்த்ததுமே என்னாச்சுங்க, இங்கே உட்காந்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அது என் வீட்டு பைப்பு உடஞ்சிருக்கு. உள்ளே ஃபுல்லாக தண்ணி. இப்போவும் தண்ணி வழிஞ்சிட்டே தான் இருக்குது. உள்ளே இருக்க முடியல. ரொம்ப நேரமாக தண்ணி மூளை முடுக்கலலாம் தேங்கி நின்றுருக்கும் போல். ஸோ தண்ணி கெட்டு போன மாதிரி ஸ்மெல் வருது. அதான் வெளியே வந்துட்டேன். பைப்பு எப்படி திடீர்னு உடஞ்சிச்சு தெரியல. ஆனால் யாரோ அடித்து உடச்சிருக்காங்க. ஏங்க, உங்களை தவிர வேறு யாரால் உள்ளே போக முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஆனால் அடித்து உடச்ச மாதிரி தான் இருக்குது. நான் வேணால் பார்க்கட்டுமா? பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணி விட்டுறீங்க. அப்படியே தண்ணியெல்லாம் வெளியே வருது. ஜங்குக்காலையும் ஸ்மெல்லை தாங்கிக்க முடியல. அவரும் மூக்க மூடிட்டே தான் உள்ளே போகிறாரு. ஸோ உள்ளே போயிட்டு பைப்பை பார்க்குறாரு. நிறைய தண்ணி கீழே போயிட்டே இருக்குது. ஸோ அவரால் முடிஞ்ச வரைக்கும் ஏதேதோ பண்ணி அந்த தண்ணி ஓரளவுக்கு வராத மாதிரி பண்ணிடுறாரு. அவரும் வெளியே வராரு. எங்க முடிஞ்ச வரைக்கும் தண்ணி எதுவும் வெளியே வராத மாதிரி பண்ணிட்டேன். அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே இருப்பீங்கள்ல? ஆஹா, இல்லை முடியாது. ஏங்க, ஸ்மெல்லெல்லாம் அந்தளவுக்கு வரல. நீங்கள் ரூம் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுங்கள். இல்லைங்க, என்னால் முடியாது அப்படின்னு தயங் பற்றி தான் யோசிக்கிறீங்க. பிகாஸ் தயங் உங்களை மீட் பண்ணுன்னு சொல்லியிருப்பார்ல, அதை எப்படியாவது தடுக்கணும். அதுக்காக தான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. ஜங்குக்கும் சரிங்க, உங்கள் இஷ்டம். யாராவது ஃப்ரெண்டு வீடு இருந்துச்சுன்னா அங்கே போய் தங்கிக்கோங்க அப்படின்ட்டு உங்கள் கையிலேருந்து கவரை வாங்குறாரு. அப்போ நீங்கள் டக்குன்னு அந்த கவரை பிடிச்சிக்கிறீங்க. என்ன, அதை கொடுங்க, எனக்கு பசிக்குது. நைட் நான் உங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணட்டுமா? என்னது? இங்கே பாருங்கள், என் நிலமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. உள்ளே ஃபுல்லாக தண்ணி இருக்குது. என்னால் எப்படி, அதுவும் இந்த மாதிரி டைமில் என்னால் வெளியே போக முடியாது. ப்ளீஸ், உங்கள் வீட்லேயே நான் ஸ்டே பண்ணிக்கிறேனே. ஆஹா, என்னால் முடியாது. எனக்கு வேறு கல்யாணம் ஆகலை. ஒரு ஆம்பளை பையன்
பொம்பளை பிள்ளை கூட எப்படி நான் தங்குறது? அதை பற்றி நானே ஃபீல் பண்ணல, உங்களுக்கு என்ன? இங்கே பாருங்கள், நான் அதுக்கோசரம் ஒன்றும் சொல்லலை. நான் ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ நான் குடிச்சிட்டேன்னா வேறு மாதிரி நடந்துப்பேன், அதுக்கு தான். எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. ஆல்ரெடி எனக்கு இருக்க பிரச்சனையே எனக்கு பயமாக இருக்குது. அதுக்கு தான் சொல்கிறேன், நான் உங்கள் கூடயே தங்கிக்கிறேன். இங்கே பாருங்கள் மேடம், இப்பயே சொல்லிடுறேன், போதையில் மேலுக்கு இது கையே வச்சுட்டேன் அப்படின்னா என்னையெல்லாம் கேட்கக்கூடாது. அப்புறம் ஐயோனாலும் வராது, அம்மானாலும் வராது. அப்போ உங்களுக்கு லைட்டாக ஜர்க்காகுது, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஜங்கு கூட போகிறீங்க. உங்கள் வீடு மாதிரி இல்லை, அவர் ரொம்ப நீட்டாகவே வச்சுருக்காரு. அங்கங்கே குட்டி குட்டி பல்ப்ஸ் எல்லாம் மாட்டி அப்படியே அழகாக இருக்குது வீடு பார்க்குறதுக்கே. நீங்களும் அதெல்லாத்தையும் பார்த்துட்டு உங்கள் ஷூவை கழட்டுறீங்க. ஷூ வேறு ஈரமாக இருக்குது. வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துருச்சேன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக அப்படியே உள்ளே ஓடி இருப்பீங்க, ஷூவை கூட கழட்டாமல். நீங்களும் அந்த ஷூவை கையில் எடுத்து அப்படியே தலைகீழாக கொட்டிகிட்டு இருக்கீங்க. தண்ணியெல்லாம் கீழே வடியுது. ஜங்குக்கும் பார்த்துட்டு ஐயோ அசிங்கம் பண்ணுறாளே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. நீங்களும் சாரிங்க, அவசரத்தில் அப்படியே உள்ளே ஓடிட்டேன், அதான் ஷூவெல்லாம் நனைஞ்சிருச்சு, இந்த இடத்த நான் க்ளீன் பண்ணிடுறேன். பரவாயில்லைங்க, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு கிச்சன் போயிடுறாரு. நீங்களும் அந்த 2 ஷூவையும் ஷூ ரேக்கில் வைக்கலான்னு சொல்லிட்டு போகிறீங்க. அப்போ தான் நோட் பண்ணுறீங்க, இந்த மெத்தடை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு நல்லா ஞாபகப்படுத்தி பார்த்தா அந்த ஸ்டாக்கர் ஒரு டைம் உங்களுக்கு கிஃப்ட் வச்சுட்டு போயிருந்திருப்பான்ல, அப்போ கூட ஷூ ரேக்லாம் க்ளீன் பண்ணிட்டு தானே போயிருப்பான். சேம் அதே மாதிரி அதே ஆர்டரில் தான் அந்த ஷூஸு ஸ்லிப்பர்ஸு எல்லாமே இருக்குது. உங்களுக்கு பார்த்ததுமே லைட்டாக டவுட் ஆகுது, அவர் எந்த மாதிரி ஆர்டராக வச்சுருக்காருன்னா ஸ்லிப்பர்ஸ்னால் டக்குன்னு போட்டுக்கலாம். ஸோ அதை கீழே இருக்க ரேக்லேயும் மேலே செகண்ட் ரேக்கில் ஷூஸ் இருக்குது. பிகாஸ் ஷூஸ் போடணுன்னா சாக்ஸ் போடணும், லேஸ் கட்டணும், அந்த மாதிரி வேலை. ஸோ அதை உட்காந்து பண்ணுவாங்க, அதுக்காக ஜங்குக்கு அந்த மாதிரி எப்படி வச்சுருக்காரு. சேம் இதே மெத்தடில் தான் உங்கள் வீட்லேயும் இருந்திருக்கும். அதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போதே ஒயன் ஷூ அங்கே வைக்காதா, அதுதான் ஈரமாக இருக்குல்ல, அப்படியே அங்கே கீழே சாஞ்ச மாதிரி வச்சிரு, தண்ணி வடிஞ்சதுமே எடுத்து மேலே வச்சுக்கலாம். ஓகே அப்படின்னு நீங்களும் சாய்ச்ச மாதிரி வச்சுட்டு வரீங்க. ஜங்குக்கும் டிவி ஆன் பண்ணிவிட்டு கிச்சன் போய்ட்றாரு. நீங்களும் பார்க்குறீங்க, ஜங்குக்கு வெளியே இருந்து சாப்பாடு வாங்கி வந்திருப்பார்ல, ஸோ அதெல்லாத்தையும் ஹீட் பண்ணிகிட்ருக்காரு. உங்களாலேயும் சும்மா உட்கார முடியல, ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு கிச்சன் போகிறீங்க. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? இல்லை வேணாம், நீ போய் டிவி பாரு. இல்லை பரவாயில்ல, ஏதாவது ஹெல்ப்னா சொல்லுங்கள், செய்கிறேன். அதெல்லாம் வேணான்றல அப்படின்ட்டு கீழே உட்காந்து ஏதோ பண்ணிக்கிட்டே சொல்லிகிட்ருக்காரு. நீங்களும் எட்டி பார்க்குறீங்க, சரியாக தெரியல. என்ன பண்ணுறீங்க? அதுவா, எலி மாட்டுறதுக்கு ட்ராப் செட் பண்ணேன், அதான் பார்த்துட்ருக்கேன். எலியா? இந்த பில்டிங்கில் எலியெல்லாம் இருக்கா என்ன? ஆனால் என் வீட்டில் நான் பார்க்கலையே. அது பில்டிங்கில் இருக்க எலி இல்லை, நான் வளர்த்துட்ருக்க எலி. எலியெல்லாமா வளர்க்குறான்? சரி, மாட்டிக்கிச்சா? என் ட்ராப்பில் சிக்கிடுச்சு அப்படின்றாரு. நீங்களும் நல்லா எட்டி பார்க்குறீங்க. அங்கே ஒரு கூண்டு இருக்குது, பட் கூண்டுக்குள்ளே எலி எதுவுமே இல்லை. ஆனால் உள்ளே எதுவுமே இல்லையே. அது உன் கண்ணுக்கு தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். என்ன இவன் வித்தியாசமாக பேசுகிறான், இவங்ககிட்ட வந்து சிக்கிட்டோமோ. சரி நீ ஹால் போ, நான் உனக்கு சாப்பாடு கொண்டு வரேன். இல்லை வேணாம், நீங்களே பாவம் உங்களுக்கு மட்டும்தான் வாங்கிட்டுருப்பீங்க, எனக்கும் தந்தால் உங்களுக்கு பத்தாதுல்ல. நான் சொல்லலையே எனக்கு மட்டும் தான் வாங்கியிருந்தேனே. ஆக்சுவலி நான் எப்போவும் 2 சாப்பாடு வாங்கிட்டு வருவேன், இன்றைக்கி அப்படி தான் வாங்கியிருந்தேன். நல்ல வேலை நீயும் இங்கே இருக்க, நீயும் நானும் சேர்ந்து சாப்பிட்லாம். இல்லைங்க வேணாம், பரவாயில்ல, போய் உட்கார, கொண்டு வரேன். இல்லை எனக்கு அதெல்லாம் வேணாம், போன்னு சொன்னேன். அப்போ நீங்களும் ஹால் வந்து உட்காடுறீங்க. ஜங்குக்கும் ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. 2 பேரும் டிவி பார்த்துட்டே சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஜங்குக்கும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே உட்காந்து ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் எதுவுமே பேசல, பக்கத்துலேயே உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ கரண்ட்டு போயிடுது, டோட்டலாக இருட்டாயிடுது, கொஞ்சம் கூட வெளிச்சமே இல்லை. ஜங்குக் டக்குன்னு அவரோட லைட்டர் எடுத்து ஆன் பண்ணுறாரு. அந்த வெளிச்சம் மட்டும்தான் இருக்குது. 2 பேரும் வெளியே வந்து பார்க்குறீங்க, சுத்தமாக கரண்ட்டே இல்லை. அப்போ ஏதோ சவுண்ட் கேட்குது. ஜங்குக்கும் ஏதோ சவுண்ட் கேட்குதுல்ல? ஆமாம், என்ன சவுண்டு இது? எனக்கும் தெரியல அப்படின்னு நல்லா லிசன் பண்ணி கேட்குறீங்க. 2 பேத்துக்கும் அப்போ தான் புரியுது இது வேறு மாதிரி ஒரு சவுண்டுன்னு. என்னென்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க வீட்டிலேருந்து தான் அந்த சத்தம் வந்துட்டுருக்கு. நீங்கள் 2 பேரும் அந்த சவுண்டெல்லாம் கேட்டுட்டு ஒரு மாதிரி ஷெய்யாக்குறீங்க. ஜங்குக்கும் தலையை சொரிஞ்சுக்கிட்டே, இந்த இடம் சவுண்ட் ப்ரூஃப் இல்லை போல், அதான் சவுண்ட் கேட்குது. நம்ம இங்கே இருக்கிறது சரியில்லையோன்னு தோணுது, போகலாமா? போகலாமே அப்படின்ட்டு 2 பேரும் உள்ளே வந்துடுறீங்க. சுற்றி கரண்ட் இல்லைல்ல, எந்த சவுண்டுமே இல்லாமல் இருக்கவும் உங்கள் 2 பேத்துக்கும் அந்த சவுண்ட் நல்லாவே கேட்குது. அவங்க 2 பேரும் முன் பண்ணுறதெல்லாம் உங்கள் 2 பேர்த்தால வேறு ஃபேஸ் பண்ணிக்கவே முடியல. ஜங்குக்கு அந்த சைடு திரும்பி தலையை சுரிஞ்சிட்ருக்காரு. நீங்கள் வேறு தலையிலேயே அடிச்சுக்கிட்டு அந்த பக்கம் உட்காந்துட்ருக்கீங்க. ஜங்குக்கும் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக போனால் நல்லாயிருக்கும். இன்றைக்கின்னு பார்த்து தான் கரண்ட்டும் போகணுமா? ஒரு பொண்ணு மொதல் டைம் என் வீட்டுக்கு வந்திருக்கு, இன்னைக்குன்னு பார்த்து தான் எல்லாம் நடக்குது அப்படின்னு அவர் வேறு யோசிச்சுட்ருக்காரு. நீங்களும்
எப்போ பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இதில் மட்டும் எப்படி தான் ஒன்றா இருக்காங்களோ. இந்த கரண்ட்டு வேற வரதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஓகேடா, நான் இதோட இந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரமாக போடுறேன். பை.